श्री श्रीरूपं शाक्रजातं सहगण रघुनाथं विदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदां सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीश गोपिका कान्त राधा कान्तो नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नास्तप्रियेषु अभद्रेषु नित्यं भागवतं सेवया भगवते उत्तमश्लोके भक्ति भवति नष्टकी। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवं गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 तत्सत्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयप्रकाश स्वामिनिति नामिने ब्रह्मचार्य पदाय निताय कृपा प्रदायिने गौरगदाधामदाय नगर ब्रह्मचारिणे। ஹரி கிருஷ்ணா. எல்லோருக்கும் மாலை நேரத்தில் பணியோட வணக்கங்கள். இன்று ஸ்ரீமத் பாகவத வகுப்பிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கின்றோம். முதல் ஸ்கந்தத்திலே இருக்கின்றோம். அடுத்தது ஹரி கிருஷ்ணா பிரபு. நன்றா பண்ணா பிரபு. ஹரி கிருஷ்ணா பிரபு. அத்தியாயம் 8ல இருக்கும். நம்ம அத்தியாயம் 8. அத்தியாயத்தின் தலைப்பு குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். இன்னைக்கு குந்தி மகாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து எம்மாதிரியான பிரார்த்தனைகள் வைக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த ரீதியில 32வது ஸ்லோகத்தை பாருங்க. கேச்சித் அஹோர் அஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ்யான்னவாயை மலயே ஸ்ரீம சந்தனம். இது படிச்சுட்டு மாதிரி ஒன்னும் இல்லை. 32. केचित् अहोर अजम जातं पुण्य श्लोकस्य कीर्तये यदो प्रियस्यानभावये मलयस्येव चन्दनं. केचित् யாரோ ஒருவர் ஆஹு கூறுகிறார், அஜம் பிறப்பற்றவர், ஜாத்தம் பிறந்து, புண்ணிய ஸ்லோகஸ்ய புண்ணியவானாகிய அரசரின் கீர்த்தையை போற்றுவதற்கு யது மகாராஜனின் பிரியஸ்ய பிரியமானவரின் அன்பர் வாயே அவரது குடும்பத்தில் மலயஸ்ய மலைகள் இவர் போல் சந்தனம். இங்க பாருங்க, மலை எஸ் ஏவ. சோ மலை அப்படி என்றால் நம்ம மலேசியா, மலாயா. எதற்கு அப்படின்னாக்கா, அந்த காலத்துல மலேசியா, அதாவது மலாயா சந்தனம் போட்டு பார்த்தீங்கன்னா சந்தனம்.
இங்கிருந்தா சந்தன கட்டையே இங்கிருந்து தான் போனிச்சான் அந்த காலத்துல. அதுக்கு நம்ம அடுத்தடுத்து படிக்கக்குள்ள சொல்லுவாங்க. ராஜாக்கள் வந்து மந்திரிமார்கள் வந்துட்டு மலாயாவுக்கு அனுப்புவாங்க, மலாயா தேசத்துக்கு, அதாவது நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு. எதுக்குனாக்கா இங்கதான் முதல் தரமான சந்தனம் கிடைக்குது, சந்தன கட்டை. அதெல்லாம் இங்க பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பவே பரிசுத்த மகாராஜா பேசியிருக்காரு 5000 வருஷத்துக்கு முன்னையே. மலையசேவ ஏவ மலாயா, பார்த்தீங்களா? மலாயா ஹில்ஸ் அப்படின்னா நம்மளுடைய நாடு. சந்தனம் செண்டூர். மொழிபெயர்ப்பு பொருளுரை அமைச்சனார் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத. பிறப்பற்றவர் புண்ணியவர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களில் ஒருவரான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார் என்று கூறுகின்றனர். மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். அப்ப இங்க பாருங்க, அழகா சொல்லியிருக்காங்க. என்னது? மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றியிருக்கிறீர்கள். அப்ப குந்தி தேவி சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல மலையா நாட்டில் தான் வந்து, நம்ம நாட்டில் தான் வந்து இந்த சந்தன கட்டை உருவாகுது, தோன்றுது அப்படின்னு. அதே போல இந்த சந்தன கட்டையை பார்த்தீங்கன்னாக்கா பல வழிகள்ல நல்ல ஒரு தரமுள்ள ஒரு மரமாக இருக்கின்றது. ஏன்னா பகவானுக்கு நம்ம காலையில அன்றாடம் பாத்தீங்கன்னா ஆலயத்துல பகவானுக்கு என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு ஆராதனை முடிச்சிட்ட பிறகு சில புரோபாதருக்கு நெத்தியில வந்து இந்த சந்தனத்தை வைப்பாங்க. ஏன்னா அது அப்படியே இதமா இருக்கும், அப்படி சில்லுன்னு இருக்கும், கூலிங்கா இருக்கும். இந்த சந்தனத்தை வந்து நெத்தியில வச்சிருந்தாக்கா, இந்த பவுடர்ல இருக்குல்ல அது கிடையாது, சந்தனத்தை கட்டை எடுத்து உரைச்சிட்டு அதை பகவானுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த வெயில் காலத்துல இலையுதிர் காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்பொழுது சரியான வெயிலா இருக்கும். அப்ப பகவானுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்க நெத்தியில உடம்பு ஃபுல்லாவே வந்து சந்தனத்தினால அவர் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சந்தனம் வந்து இங்கதான் கிடைச்சிருக்கு. அப்ப தரமுள்ள சந்தனமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்க வந்து எது குடும்பத்துல நீங்க பிறப்பெடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மகாராணி சொல்றாங்க. சோ இங்க பொருளுரை பார்க்கலாம். யாராவது படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வாசிக்கிறேன் பிரபு. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இந்த ஜட உலகில் உள்ள பகவானின் தோற்றம் திகைப்பூட்டுவதாக இருப்பதால் அந்த பிறப்பற்றவரின் பிறப்பை பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. பகவான் சிருஷ்டிகளுக்கெல்லாம் இறைவனாகவும் பின் பிறப்பற்றவராகவும் இருந்த போதிலும் இந்த ஜட உலகில் தாம் பிறப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எனவே பிறப்பற்றவரின் பிறப்பில் எவ்வித மறுப்பும் இருக்க முடியாது. ஏனெனில் உண்மையை அவரே நிலை நிறுத்துகிறார். இருப்பினும் அவர் ஏன் பிறக்கிறார் என்பதை பற்றிய வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதுவும் கீதையில் கூறப்பட்டுள்ளது. மத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தரை காத்து அசுரரை அழிப்பதற்காகவும் அவரது சுயமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவர் தோன்றுகிறார். இதுவே பிறப்பற்றவரின் பிறப்புக்கு காரணமாகும். இருப்பினும் தூய பக்தரான யுதிஷ்டிர மகாராஜனை பெருமைப்படுத்துவதற்காகவே பகவான் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உலக நன்மைக்காக பாண்டவர்களின் ராஜ்யத்தை நிலைநாட்ட விரும்பினார். தூய பக்தராக உள்ள அரசர் ஒருவரின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அரசர் பக்தியற்றவராக இருப்பாரானால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. கலியுகத்தில் பெரும்பான்மையான ஆளுநர்கள் பக்தியற்றவர்களாக உள்ளனர். எனவே மக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சி அற்றவர்களாகவே உள்ளனர். ஆனால் குடியாட்சி முறையில் பக்தியற்ற பிரஜைகள் அவர்களை ஆளக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர். எனவே நாராயணுக்கு அவர்களுடைய சந்தோஷமற்ற நிலைக்கு அவர்கள் யாரையும் குறை கூற முடியாது. நல மகாராஜனும் கூட சிறந்த புண்ணியவான் என்னும் புகழை பெற்றவர் தான்.
ஆனால் அவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. எனவே தான் யுதிஷ்டிர மகாராஜன் இங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் புகழப்பட வேண்டியவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். யது வம்சத்தில் பிறப்பெடுத்ததன் வாயிலாக பகவான் யது மகாராஜனை ஏற்கனவே பெருமைப்படுத்திவிட்டார். யாதவ, யதுவீர, யது நந்தன முதலான பெயர்களால் பகவான் அறியப்பட்ட போதிலும் அத்தகைய கடமையுணர்ச்சியில் இருந்து அவர் எப்பொழுதும் சுதந்திரமானவராகவே இருக்கிறார். அவர் மலைகளில் வளரும் சந்தன மரங்களை போன்றவராவார். மரங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியவையே. எனினும் சந்தன மரங்கள் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் வளர்கின்றன என்பதால் சந்தனக்கட்டை என்னும் பெயரும் மலைகளும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவையாகும். ஆகவே முடிவு என்னவெனில் பகவான் சூரியனை போல் பின்பற்றவராவார். இருப்பினும் கீழ்த்திசையில் சூரியன் உதயமாவதைப் போலவே பகவானும் தோன்றுகிறார். சூரியன் ஒருபோதும் கீழ்த்திசைக்கு சொந்தமானதல்ல. அதே போலவே பகவானும் ஒருவருக்கும் மகன் அல்ல, ஆனால் அவரே அனைத்திற்கும் தந்தையாவார். ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க ரொம்ப அழகா சிறப்பா படுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சோ இங்க பாருங்க, பொருளுரையில நம்ம முக்கியமா நிறைய விஷயம் இங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயம் நம்ம தெரியணும் வர. இந்த ஜன உலகில் உள்ள பகவானின் தோற்றம் திகைப்பூட்டுவதாக இருப்பதால் அந்த பிறப்பற்றவரின் பிறப்பை பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. அப்ப சில பேர் பாத்தீங்கன்னாக்கா பகவான் நம்ம ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம போலதான் அவர் இருக்காரு. அது தவறு. அவரை போலதான் நம்ம இருக்கிறோம். நமக்கு 2 கை இருக்குனாக்கா அவருக்கு 2 கை இருக்குன்னு சொல்றோம். அது கிடையாது. அவருக்கு 2 கைகள் இருக்கிற வாசிதான் நமக்கு 2 கைகள் இருக்கு. அவர் இங்க தாய் பாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுனால நம்மளும் இங்க என்ன பண்றோம், தாயோட பாசத்தை அனுபவிக்கின்றோம். அவரும் விளையாட வேண்டும், குறும்புத்தனம் செய்ய வேண்டும் என்று லீலை புரியும் பொழுது நமக்கும் இங்க குறும்புத்தனம் பண்றோம், நம்ம பல சேட்டைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அவரும் திருடும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மளும் அந்த திருட்டு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் எல்லாமே அவர்னால்தான் நம்ம இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய தோற்றம் அனைத்தும் பாத்தீங்கன்னாக்கா திகைப்பூட்டும் வகையில இருக்கின்றது. அந்த பிறப்பற்றவரின் பிறப்பை பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா மேல ஸ்லோகத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா அஜம். அஜம் என்றால் பிறப்பற்றவர். ஆனா இங்க ஒரு சாதாரண மனிதனாக தோன்றும் பொழுது அவருக்கு அப்பா அம்மாலாம் தேவைப்படுது. நம்ம மாதிரி அவருக்கும் அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, சகோதரர்கள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, உற்றார் உறவினர்கள், மாமன்மார்கள், அட்டைமார்கள் எல்லாம் தேவைப்படுகின்றது. அப்ப அவரிடமிருந்துதான் நம்ம என்ன பண்றோம், நகல் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பகவான் சிருஷ்டிக்கெல்லாம் இறைவனாகவும் பிறப்பட்டவராகவும் இருந்த போதிலும் இந்த ஜட உலகில் தாம் பிறப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எல்லாமே அவர்தான் காரணக்கர்த்தாவா இருக்கின்றார். இந்த லோகம் தோன்றுவது, அழிவது எல்லாமே அவர்தான் காரணமாக இருக்கின்றார். இருந்தாலும் என்ன பண்றார், இங்க தோன்றும் பொழுது அவர் இந்த ஜட உலகில் தாம் பிறப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். யாருக்காக? நமக்காக. அடுத்து, எனவே பிறப்பற்றவரின் பிறப்பில் எவ்வித மறுப்பும் இருக்க முடியாது. ஏனெனில் உண்மையை அவரே நிலைநிறுத்துகிறார். இருப்பினும் அவர் ஏன் பிறக்கிறார் என்பதை பற்றிய வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. சாதாரண மனிதன் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு மாயாஜால வித்தை செய்யக்கூடியவர், கோபிமார்களுடைய சேலைகளை திருடுபவர், இந்த மாதிரி வெண்ணையை திருடுபவர், இம்மாதிரி பல பல கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அப்ப என்ன நடக்குதுனாக்கா பலதரப்பட்ட வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதுவும் கீதையில் கூறப்பட்டுள்ளது. மத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தரை காத்து அசுரரை அழிப்பதற்காகவும் அவரது சுயமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவர் தோன்றுகிறார். இத பகவத்கீதை சொல்லியிருக்கார். எந்த ஸ்லோகம் யாருக்காவது தெரியுங்களா? அசுரர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அது எந்த ஸ்லோகம், எந்த அத்தியாயம்?
யாருக்கா தெரியுங்களா? 4வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்தை சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமேகம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம சொல்றார் 8வது ஸ்லோகத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. என்ன சொல்றார்? மத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தரை காத்து அசுரரை அழிப்பதற்காகவும் அவரது சுயமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவர் தோன்றுகிறார். அப்ப பக்தர்கள் அப்படின் போது துயரத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பக்தர் இல்லாம அவரால எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப பிரியமானவர்கள் பக்தர்கள்னாலே பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர்கள், பிரியமானவர்கள். அப்படி பிரியமானவர்களிடத்துல காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை பகவான் இருக்கு. அதனால அவர்களை காப்பதற்காக பகவான் தோன்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்தரை யார் ஒருவர் கொடுமை செய்கின்றார்களோ, துன்புறுத்துகின்றார்களோ அவரை அழிப்பதற்காகவும் பகவான் தோன்றுகின்றார். அதே சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பகவான் தோன்றுகிறார். இதுவே பிறப்பற்றவரின் பிறப்பிற்கு காரணமாகும். பிறப்பற்றவர் ஆனால் நிலைநாட்டுவதற்காக ஒரு தாயின் கருவிட பிறந்து பகவான் என்ன பண்றார்? தர்மத்தை நிலைநாட்டார். இதுதான் அவருடைய பிறப்பிற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இருப்பினும் தூய பக்தரான யுதிஷ்டிர மகாராஜனை பெருமைப்படுத்துவதற்காகவே பகவான் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. யுதிஷ்டிர மகாராஜன் யாரு? எல்லாரும் இருக்கீங்களா? குந்தி மகாராஜ் மகன். யாரு? குந்தி மகாராணியோட மகன் தானே பிரபு, பெரியவரு. ஆமா, பாண்டவர்கள மூத்தவர். ஆமா, பாண்டவர்கள மூத்தவர் தான் வந்து யுதிஷ்டிர மகாராஜர். அப்ப பகவான் பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் அவன் தனக்கு பெருமை வேண்டும் என்று அவர் நினைக்கிறது கிடையாது. தன்னுடைய பக்தர்களுக்கு உயர்த்தி காட்டணும், அவர்களை உயரத்துல வைக்கணும், அவர்களுக்கு எல்லா பெருமைகளும் போய் சேர வேண்டும் என்று பகவானுடைய விருப்பம். அதுதான் என்ன சொல்றார்? இந்த பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். தூய பக்தராக உள்ள அரசர் ஒருவரின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அப்ப ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அரசாட்சி பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர்கள் தர்மவாதிகள். யாரு? பாண்டவர்கள். அப்ப இவர்கள் கௌரவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? கௌரவ பாத்தீங்கன்னா அதர்மவாதிகள். அப்ப என்ன நடக்குது? இங்க பாஞ்சாலியை வந்து என்ன பண்றாங்க? சபையில் வைத்து துயில் உரிக்கிறாங்க. துயில் உரிக்கும் போது அந்த பாஞ்சாலி வந்துட்டு பகவானை நோக்கி இரு கரங்களை தூக்கி பாகிமா ரக்ஷமா அப்படின்ட்டு வேண்டாங்க. உடனே பகவான் எல்லையற்ற சாரியை கொடுக்கிறார். அவ பகவான் அப்பயே பாக்குறார். இப்ப பாண்டவர்களிடத்துல ராஜ்யத்தை கொடுத்தோம்னாக்கா அவர்கள் சரியாக வழி நடத்துவார்கள். ஆனா கௌரவர்களிடத்துல நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இன்று எப்படி பாஞ்சாலியோட துயில் உரிக்கப்பட்டதோ அதே போல பல பெண்களுடைய துயிலும் உரிக்கப்படும். அவர்களை மானபங்கம் செய்வார்கள், பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள், கொள்ளையடிப்பார்கள், கொலை செய்வார்கள், துரோகம் இழைப்பார்கள் அப்படின்னு அந்த வம்சத்தையே பகவான் அழித்து விட்டார். அப்ப தர்மவாதியாக இருக்கின்ற யுதிஷ்டிர மகாராஜன் கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அந்த தூய பக்தராக உள்ள அரசர்களின் ஆட்சி மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அப்ப இந்த மாதிரி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று பகவானுடைய விருப்பம். யாரு? மக்கள். அடுத்தது பாருங்க, அழகாக சொல்லப்படுகின்றது, அரசர் பக்தியற்றவராக இருப்பாரானால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. கலியுகத்தில் பெரும்பான்மையான ஆளுநர்கள் பக்தியற்றவர்களாக உள்ளனர். எனவே மக்கள் தொடர்ச்சி மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்கின்றனர். ஆனால் குடியாட்சி முறையில் பக்தியற்ற பிரஜைகள் அவர்களை ஆளக்கூடிய அவர்கள் பிரதிநிதியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர். எனவே அவர்களுடைய சந்தோஷமற்ற நிலைக்கு அவர்கள் யாரையும் குறை கூற முடியாது. அழகா சொல்றார்,
கொடுத்திருக்க பாருங்க. அரசர் பக்தியற்றவராக இருப்பாரானால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ராமச்சந்திர பகவான் வந்துட்டு காட்டுக்கு சென்று வனவாசம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வரும் பொழுது தூதனை அனுப்புகின்றார். நாட்டுல எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கவனிப்பதற்காக. அப்ப எல்லோரும் என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களை மட்டும் கிடையாது, அங்க இருக்கின்ற தாவர வகைகள், மரம், செடி, கொடி, அப்புறம் பல உயிர்வன பிராணிகள் எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கா, ஆனந்தமாக இருக்கா அப்படின்ட்டு கேட்டு வைப்பாரு. ஏன்னா ராமனுடைய ராஜ்யம் நடக்க போகுது. அந்த மாதிரி அரசர் ஒருவர் பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, அரசாட்சி செய்பவர்கள் பாத்தீங்கன்னா பக்தி அற்றவராக இருக்கின்ற காரணத்தினால மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை, மக்கள் துயரத்தில் இருக்கின்றார்கள். அப்படி மக்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது அந்த துயரத்திற்கு காரணமாக இருக்கின்ற அரசர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பொறுப்பு? பிரஜாபதி. அதாவது இப்போ குடிமக்கள் பிரச்சனை இருக்காங்கனாக்கா அதுக்கு காரணமாக இருக்கின்ற அரசர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இது மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்தது அந்த காலகட்டத்துல. ஆனா இப்ப எல்லாம் அப்படி பாதிச்சு தலைக்கீழ இருக்கு. அதுதான் இங்க புறப்பாடு கொடுத்திருக்கின்றார். கலியுகத்தில் பெரும்பான்மையான ஆளுநர்கள் பக்தியற்றவர்களாக உள்ளனர். அந்த பக்தியற்றவர்களாக இருக்கின்றவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் இல்ல, கடவுளுக்கு உருவம் இல்ல. அடுத்தது கோயில இருந்தா கோயில உடைக்கிறது, சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு கோஷம் போட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்புறது, அவதூறு பேசுவது, அடுத்தது பிரச்சனை பண்றது, மதம் என்ற பேரு சொல்லி பிரச்சனை பண்றது, நாட்டை குட்டிச்சோரா ஆக்குறது, இதெல்லாம் யார் செய்யறா? கலியுகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஆளுநர்கள், அதாவது பக்தியற்றவர்கள், அவர்கள் மூடர்கள், மூடர்கள். எனவே மக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சி அற்றவர்களாகவே இருக்கின்றது. மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு காலகட்டத்துல இந்த ஆலயம் நிர்மாணம் செய்வதற்கு, அந்த ஆலயத்தை நல்ல முறையில செயல்படுத்துவதற்கு, அந்த நிர்வாகம் செயல்படுத்துவதற்கு அரசர்கள் பணம் கொடுத்து உதவி செய்தார்கள். இப்ப என்னாச்சு? பணம் வரல. அப்ப அந்த ஆலயத்தை செயல்படுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு ஆலய தலைவர்களும் சரி, துணைத் தலைவர்களும் சரி, ஆலயத்துல இருக்கின்ற அனைவரும் என்ன பண்றாங்க? வீடு வீடாக சென்று யாசகம் கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் பக்தியற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள், அதே சமயத்துல ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பும் அவர்களுக்கு இல்லை. அது அப்படியே உதாசனப்படுத்திட்டாங்க. அது சில நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா, கோயில் உடைக்கிறது என்ன, பள்ளிவாசல் உடைக்கிறது என்ன, மசூதி உடைக்கிறது என்ன, அப்புறம் தேவாலயத்தை உடைக்கிறது என்ன. ஏன்னாக்கா ஆன்மீக அறிவு கிடையாது. தொழு வேண்டிய இடத்துல பொம்பு போடுறது, அதனால பல பேர் உயிர் போகுது. ஏன்னா ஆன்மீக அறிவு கிடையாது. ஆனால் குடியாட்சி முறையில் பக்தியற்ற பிரஜைகள் அவர்களை ஆளக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றது. அந்த குடும்பத்துக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு யாருக்காவது பிரியமா இருக்கா, இவர் எனக்கு ரொம்ப பிரியமான நண்பர், இவரை என்ன பண்ணுவாங்க? நம்ம தமிழ் படத்துல பாக்குறோம் பார்த்தீங்களா, நம்ம தான்
செருப்பு தைக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அப்புறம் மதுபானம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல கொண்டு வந்து போட்டுருவாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா தமிழ் படத்துல? அதுதான் உறவுக்காரன், அக்கா பையன், அந்த பையன், இந்த பையன் எவனையாவது கொண்டு வந்துட்டு அரசியல் உட்கார வச்சு நிர்வாகம் பண்றது. அவனுக்கு அரசியல் பத்தி என்னன்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகத்துக்கு என்ன செய்யணும், கோயிலுக்கு என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. அவரை கொண்டுட்டு வந்துட்டு மந்திரி, துணை மந்திரி, அது இதுன்னு போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவர் இல்லாத சேட்டை பண்றது, இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கிறது, கோவில் நிலத்தை அபகரிக்கிறது. கேட்டா எங்க தாத்தா ஓட்டு, எங்க அப்பா ஓட்டு, எங்க தாத்தா ஓட்டு, தாத்தா ஓட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியது. சோ இந்த மாதிரி கலியுகத்துல இந்த மாதிரி பல இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் பாருங்க, புரோபாதர் அப்படியே இருந்திருக்காரு. அவர்களுடைய பிரதிநிதியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர். உண்மையா பிரதிநிதி யார் தேர்ந்தெடுக்கணும்னாக்கா அவர்கள் ஓட்டு போட்டு சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும். ஆனா பாருங்க, பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எனவே அவர்களுடைய சந்தோஷமற்ற நிலைக்கு அவர்கள் யாரையும் குறை கூற முடியாது. நலமகாராஜனும் கூட சிறந்த புண்ணியவான் என்னும் புகழை பெற்றவர் தான். ஆனால் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய எந்த தொடர்பும் இருக்கவில்லை. எனவேதான் யுதிஷ்ட மகாராஜன் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் புகழப்பட வேண்டியவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இங்க நல மகாராஜன் பற்றி சொல்றாங்க. நல மகாராஜன் யாருக்கு தெரியுங்களா யாரு அவருன்ட்டு? நல மகாராஜன் கதை எதுவும் படிச்சிருக்கீங்களா யாராவது? நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா எனக்கு சரியா தெரியல, அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். சோ இங்க சொல்லுங்க மாதாஜி. இல்லைங்க பிரபு, நானும் படிக்கல, எனக்கு நினப்பு இல்லைங்க பிரபு. ஓகே. ஆனால் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. எனவே தான் யுதிஷ்ட மகாராஜன் இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புகழப்பட வேண்டியவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். யது வம்சத்தில் பிறப்பெடுப்பதன் வாயிலாக பகவான் யது மகாராஜனை ஏற்கனவே பெருமைப்படுத்தி விட்டார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள். யாரு? பாண்டவர்களும் சரி, கௌரவர்களும் சரி. ஆனா பாண்டவர்கள் இடத்துல ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார், அவர்களுக்கு தனியா ஒரு கருணை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னாக்கா அவர்கள் தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள், தர்மவாதியாக இருக்கின்ற காரணத்தினால. அப்ப அந்த குலம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா யது வம்சம். அந்த யது வம்சத்துல கிருஷ்ணர் பிறந்ததுனாலேயே அந்த வம்சம் புகழப்பட வேண்டியதாக இருக்கின்றது. யது வம்சத்தில் பிறப்பெடுத்ததன் வாயிலாக பகவான் யது மகாராஜனை ஏற்கனவே பெருமைப்படுத்தி விட்டார். யாதவா, யது வீரா, யது நந்தன முதலான பெயர்களால் பகவான் அறியப்பட்ட போதிலும் அத்தகைய கடமையுணர்ச்சிகளில் இருந்து அவர் எப்பொழுதும் சுதந்திரமானவராகவே இருக்கிறார். பகவான் எப்பவுமே சுதந்திரமானவர். நம்ம சுதந்திரமானவர்களா இல்லையா? ஹரிகிருஷ்ணா பிரபு, நம்ம சுதந்திரம் கிருஷ்ணன் சுதந்திரம் விட்டார் நம்மளுக்கு. என்ன பிரபு? நம்ம கையில இருக்கு. கிருஷ்ணன் பகவத் சுதந்திரம் கொடுக்கிறாரு, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? பிரபு சரியா சொன்னாரு. பகவான் நமக்கும் சுதந்திரம் கொடுத்து இருக்கின்றார். நம்மளும் சுதந்திரம் உள்ளவர்கள் தான். ஆனால் பிரபு சொன்ன மாதிரி அதை எப்படி நம்ம கையாள போகின்றோம் என்றுதான் பொறுத்து இருக்கு. அந்த சுதந்திரத்தை தவறாக உபயோகம் செய்வதனால நம்ம மறுபடியும் இங்க பிறக்க போறோம். அந்த சுதந்திரத்தை சரியான முறைக்கு உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம இங்கிருந்து விடுதலை அடைப்போம். அப்ப பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவர் சுதந்திரமானவராக இருக்கிறார். அவர் மலைகளில் வளரும் சந்தன மரங்களை போன்றவர் ஆவார். மரங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியவையே. எனினும் சந்தன மரங்கள் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் வளர்கின்றன என்பதால் சந்தனக்கட்டை எனும் பெயரும் மலைகளும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவை ஆகும். அழகா சொல்லப்படுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க மலைகளில் வரும் சந்தன மரங்களை போன்றவராவாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் மரம், செடி, கொடி எல்லாமே வளருது. ஆனா இந்த சந்தன மரம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுல நம்ம வாழ்கின்ற மலையார் நாட்டுல மட்டுமே, அதுவும் நல்ல ஒரு தரமான
அந்த சந்தனக்கட்டை இங்கே கிடைச்சிருக்கு. ஆகவே முடிவு என்னவெனில், பகவான் சூரியனை போல் பிறப்பற்றவர். இருப்பினும் கீழ் திசையிலும் சூரியன் உதயமாவதை போலவே பகவானும் தோன்றுகிறார். சூரியன் ஒருபோதும் கீழ் திசைக்கு சொந்தமானதல்ல. அதே போலவே பகவானும் ஒருவருக்கும் மகன் அல்ல, ஆனால் அவரை அனைத்திற்கும் தந்தையானார். எப்படி சூரியன் பாத்தீங்கன்னாக்கா மறைகின்றது, தோன்றுகின்றது, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா மறைவதும் கிடையாது, தோன்றுவதும் கிடையாது. ஏன்னா சூரியன் அது அப்படியே நிலையாக இருக்கின்றது. ஆனா நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு, சூரியன் இன்னைக்கு போயிருச்சு, சூரியன் காலையில தான் உதிக்கும் அப்படி இருக்கு. ஆனா சூரியன் அப்படியேதான் இருக்கு. இதே போல பகவானும் தோன்றுகிறார். சூரியன் ஒருபோதும் கீழ் தசைக்கு சொந்தமானது அல்ல. அதே போலவே பகவானும் ஒருவருக்கும் மகனாக அல்ல, ஆனால் அவரே அனைத்திற்கும் தந்தையாவார். பகவான் தான் எல்லாத்துக்கும் தந்தையா இருக்கார். ஆனா அவர் யாருக்கும் மகன் அல்ல. ஆனா அவர் இங்க வரும்பொழுது அப்பா அம்மா தேவைப்படுகிறது, நம்ம மாதிரி. ஆனா பிறப்பற்றவர் என்று சொல்லும் பொழுது அவர் கோலோக பிருந்தாவனத்துல பிறப்பற்றவராக இருக்கின்றார். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து மதத்துல சட்டங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்தது 33வது ஸ்லோகத்திற்கு போகலாம். அபாரே வாசுதேவஸ்ய தேவக்யாம் யசிதோ பயகார் அஜஸ்த்வாம் அஸ்ய க்ஷாமய க்ஷேமயா வாதாய ச சுராத்வீசம். அபாரே வாசுதேவஸ்ய தேவக்யாம் யசிதோ பயகார் அஜஸ்த்வாம் அஸ்ய க்ஷேமயா வாதாய ச சுராத்வீசம். அபாரே மற்றவர்கள், வாசுதேவஸ்ய வசுதேவரின், தேவக்யாம் தேவகியின், யாஷித வேண்டியதால், அப்யாக்கார் பிறந்திருக்கிறீர்கள், அஜ பிறப்பற்றவரான, துவம் தாங்கள், அஷ்ய அவருடைய, க்ஷேமாயா நன்மைக்காக, வதாயா கொள்ளும் நோக்கத்திற்காக, ச மேலும், சூரத்விஷாம் தேவர்களிடம் பொறாமை கொண்டவர்களை. மொழிபெயர்ப்பு பொருளுரை அமைச்சரான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர் தான். எனினும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கிறீர்கள். பொருளுரை பார்க்கலாம். பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் படிங்க. ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுதாக்கி ஜெய். வாசுதேவரும் தேவகியும் அவர்களது முற்பிறவியில் சுதாபா, பிருஷ்ணி என்னும் பெயர்களுடன் பிறந்திருந்தனர். அப்பொழுது பகவானை தங்களது மகனாக பெறுவதற்கு அவர்கள் கடுந்தவங்களை ஏற்றினர். இதன் பலனாக பகவான் அவர்களது மகனாக தோன்றினார் என்று கூறப்படுகிறது. அசுரர்களை அல்லது நாஸ்திகர்களை அழிப்பதற்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று கீதையில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க பாருங்க, கொஞ்சம் அழகா சொல்றாங்க. வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். அப்ப வசுதேவரும் தேவகியும் யாரு? கணவன் மனைவி. வசுதேவர் அரசர். தேவகி யாரு?
கம்சனுடைய தங்கை. தங்கச்சி. இருவர்களுக்கும் திருமணம் முடிந்த பிறகு பொண்ணூட்டுக்காரவங்க யாரு கம்சன் தங்கையையும் மாப்பிள்ளையும் அழைத்து கொண்டு எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. போகும் வழியில ஒரு அசரீரி குரல் கேட்குது. கம்சா, மூடா, முட்டாளே, உன் தங்கைக்கு பிறக்க போகும் 8வது குழந்தையின் மூலியமா உனக்கு மரணம் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களை நீ ஆனந்தமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியே, அறியாமையில் இருக்கியே கம்சா அப்படின்னு சொல்லும் போது, கம்சன் உடனே தேவகியோட தலையை முடிய பிடிச்சு கட்டி எடுத்து வெட்டுறதுக்கு போகும்பொழுது வசுதேவர் நிப்பாட்டி, அது பல 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 கதைகள்லாம் வரும். அந்த இடத்துல ஆத்ம தத்துவத்தை எல்லாமே பேசுவாரு. பிறப்புன்னு வந்துச்சுன்னா இறப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு கம்சா, அது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் பேசி முடிச்சுட்டு, உனக்கு 8வது குழந்தைதான் பிரச்சனை, பரவாயில்ல, உனக்கு 8வது குழந்தை போல குழந்தைய கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வசுதேவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்றார்? அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஜெயித்து அனுப்பிச்சார். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அனைவரையும் கம்சன் ஈவு இறக்கம் என்று அவர்கள் முன்னாடியே கொடுக்கிறார். இந்த மாதிரி 8வது குழந்தை பிறக்கும் பொழுது தேவகியும் வசுதேவரும் பகவானை பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதான் சொல்றாரு, வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்க பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர் தான், எனினும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கிறீர்கள். அப்ப அவங்க வேண்டின பிறகு பகவான் என்ன பண்றார்? உடனே 4 கரங்களுடன் நாராயண ரூபத்துல வருகின்றார். அப்படி நாராயண ரூபத்துல வரும் பொழுது அவர்கள் இருவரும் கரம் கூப்பி கை கூப்பி தொழுகின்றனர். இவ்வளவு பெரிய ரூபத்துல வந்திருக்கீங்களே, வேண்டாம், ஒரு சாதாரண பச்சை குழந்தையாக வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே நாராயணர் என்ன பண்றார்? குழந்தையாக கிருஷ்ணராக பிறக்கின்றார். பாருங்க, அவருக்கு வாசுதேவ கிருஷ்ணர் என்று பெயர். ஜெயில பிறந்ததுனால அவருக்கு வாசுதேவர் கிருஷ்ணர் என்று பெயர். அதே கிருஷ்ணர் யசோதா அம்மாவுக்கும் அந்த இரவு கிருஷ்ணர் பிறக்கின்றார். அங்க நந்தன கிருஷ்ணா, யசோதா கிருஷ்ணா என்று பெயர். அவருக்கு வாசுதேவ கிருஷ்ண கிடையாது. அது பின்னாடி எல்லாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த கதையை. சோ அதனால ரெண்டு இடத்துல 2 கிருஷ்ணர் பிறப்பாங்க. நந்த மகாராஜா வீட்டுல கிருஷ்ணர் பிறக்கிறது யசோதா கிருஷ்ணா, ஜெயில பிறக்கிறது வாசுதேவ கிருஷ்ணா, அதாவது நாராயண கிருஷ்ணா. அப்ப யசோதா மகனுக்கு பிறந்த கிருஷ்ணாவும் இவரு என்ன பண்ணுவார்? வசுதேவர் இங்கேருந்து கூட வச்சு தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போகும் பொழுது அங்க உறங்கி கொண்டிருந்த அந்த சுபத்ரா, அதாவது யோகமாய் அது சுபத்ரா, அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு ஜெயிலுக்கு மறுபடியும் வந்துடுவார். இந்த குழந்தையை வாசுதேவ கிருஷ்ணரை அருகாமையில வச்சுட்டு வந்துடுவார். அப்ப யசோதாமாவுக்கு பிறந்த குழந்தை கிருஷ்ணரும் யசோதாமாவுக்கு பிறந்த கிருஷ்ணரும் வசுதேவருக்கு பிறந்த கிருஷ்ணரும் இவர்கள் ஒன்று தோண பார்த்துக்குவாங்க. பார்த்த பிறகு இந்த வாசுதேவ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? யசோதா கிருஷ்ணன் பார்த்து, ஆஹா, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஒன்னா ஐக்கியமாயிடும். அப்ப இந்த கோகுலத்துல வெண்ணெய் திருடுறது, பசுமாடு மேய்க்க போவது, குழந்தைத்தனமா அழுகிறது, குழந்தையாக விளையாடியது, இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா யசோத கிருஷ்ணா. அதே கோகுலத்துல பூத்தளம் என்ற அரக்கியை கொண்டது, மகாசூரனை கொன்றது, திருநாவர்த்தனை கொன்றது, அக்கடாசுரன், பகாசுரன், திருநாவர்த்தன் மற்ற அசுரர்களை கொன்னது, இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வாசுதேவ கிருஷ்ணா.
யார் வாசுதேவ கிருஷ்ணா அப்படின்னாக்கா, அவர் பிறக்கும் பொழுதே கையில என்ன இருக்கு? ஆயுதத்தோட பிறந்தார். பங்கு சக்கர கதா பத்மாவோட நாராயணர். ஆனா குழந்தையாக பிறந்த கிருஷ்ணர் வெறும் குழந்தையாகவே பிறந்ததுனால அவர் வெறும் லீலைகள் மட்டும் செய்தார். இது ஆச்சாரியர்களுடைய கருத்து. இப்ப இங்க பொருளுரை பார்ப்போம். வசுதேவரும் தேவகியும் அவர்களது முற்பிறவியில் சுதாபா கிருஷ்ணி என்னும் பெயர்களுடன் பிறந்திருந்தனர். பேரு சுதாபா மற்றும் கிருஷ்ணி. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? கடும் தவத்தை மேற்கொள்கின்றனர். நான் போன வாரம் கூட சொன்னேன், தண்ணி இல்லாம விரதம் இருந்து வெறும் இலைகளை, காய்ந்த இலைகளை சாப்பிட்டு ரொம்ப பல 1000 வருடமாக தவத்தை மேற்கொண்டனர். இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா என்ற புத்தகத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்குது. 10வது ஸ்கந்தத்துல இவரை பத்தி பிரபுபாதர் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். பாருங்க, அப்போது பகவானை தங்களது மகனாக பெறுவதற்கு அவர்கள் கடும் தவங்களை ஏற்றினர். என்ன நடக்குது? கடும் தவத்தை மேற்கொள்கின்றனர். அந்த கடும் தவத்துல பகவான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார். 3 பிறவிகளுக்கு நான் மகனாக பிறப்பேன் என்று. அப்ப 3 பிறவிகள் அப்படி பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல என்ன நடக்குது? யார் வரா? சொல்லுங்க பாப்போம். முதல்ல கிருஷ்ணா தானங்க பிரபு. இல்ல, முதல்ல வாமன தேவராக வருகின்றார். வாமன தேவருடைய அப்பா அம்மா பேர் என்னது? கசியப்பரு. கசியப்பர். அப்புறம் தேவகுருதியாங்க பிரபு. என்னது? தேவகுருதியா, திதியா, அதித்தி மற்றும் அதிதி, கசியப்பா. கசியப்பர். அது 3 இது சொல்லியிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல பாத்தீங்கன்னா இது விஷ்ணு சுதாபாவாக வந்தாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னாக்கா 12,000 தேவ வருடம். நம்ம வருடம் கிடையாது, நம்ம இப்ப வாழ்கின்ற இந்த பூலோக கணக்கு கிடையாது. அழகா பாத்தீங்கன்னா இது அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன், அதை நான் படிக்கிறேன் பாருங்க. கிருஷ்ணர் முன்பு கிருஷ்ணி கர்ப்பாவாகவும் வாமன தேவராகவும் இருமுறை தோன்றிய பகவான் இப்பொழுது 3வது முறையாக தேவகியின் மகனாக தோன்றி அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றினார். அப்ப மாதாஜி சொன்ன மாதிரி கிருஷ்ணர் முன்ன கிருஷ்ணி கர்ப்பா. கிருஷ்ணர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணி சுதாபாவாக இருக்கும் பொழுது, அதாவது வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணி சுதாபாவாக இருக்கும் பொழுது கிருஷ்ணருடைய பெயர் கிருஷ்ணி கர்ப்பா. அது முதல்ல. 2வது வாமன தேவராக தோன்றும் போது அதித்தி மற்றும் கஷ்யப்பராக இருந்தாங்க. யாரு? வசுதேவரும் தேவகியும். அப்ப அவங்களுக்கு மகனாக வாமன தேவர் வந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா யாரு வந்தா? வாமன தேவர் முடிஞ்சு கிருஷ்ணா தானுங்க பிரபு. கபில தேவ். கபிலரா? 3 தான் நான் எழுதி வச்சிருக்கேன். கபிலர் இல்ல, வாமனர். நந்த மகாராஜா, யசோதா, கசியப்ப முனி, தேவகுருதி தான் எழுதி வச்சிருக்கேன் நான். ஆமா. சோ அப்ப 12,000 தேவ ஆண்டுகள் தவம் செய்தனர் கிருஷ்ணி கர்ப்பா. சோ இது எப்ப நடந்தது அப்படின்னாக்கா திரேத யுகத்துல நடந்தது. இதெல்லாமே இந்த கிருஷ்ணா என்ற புத்தகத்தில் நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். வந்திருக்கீங்க. சோ இதுல என்ன நடக்குதுனாக்கா, அடுத்தது இவங்க 2 பேரும் தான் இப்ப
வசுதேவரும் தேவகியாக வந்த பிறகு இவர்களுக்கு மகனாக வாசுதேவ கிருஷ்ணர் வந்திருக்கின்றார். அப்ப நந்த மகாராஜாவும் யசோதா பாத்தீங்கன்னாக்கா நான் போன வாரமே சொன்னேன் அவங்க யாருன்னு. யாருக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. அவங்க இட்டர்னல் பேரண்ட்ஸ். இட்டர்னல் பேரண்ட்ஸ் அப்படின்னாக்கா அவங்க எப்பயுமே கிருஷ்ணருக்கு அப்பா அம்மா. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. வாசுதேவ கிருஷ்ணருக்கு தான் யசோதா இவங்க நந்த வசுதேவரும் தேவகியும். ஆனா பரம்பொருளாக இருக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு யசோதா அம்மாவும் நந்த மகாராஜாவும் அவங்க எப்பயுமே கிருஷ்ணர் எப்பயெல்லாம் வராரோ அவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் உண்மையான அப்பா அம்மா எப்பயுமே இருப்பாங்க. அப்ப இந்த கிருஷ்ணருடைய அந்த பிறப்புல பாத்தீங்கன்னாக்கா யசோதா அம்மாவும் கிருஷ்ணரும் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யசோதா அம்மாவும் நந்த மகாராஜா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க இருவரும் கிருஷ்ணருடைய அம்சம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாம் குழம்பிட்டீங்களா? போ புரிஞ்சுக்குவோம் பிரபு. ஓகே, ஹரிபோ. யசோதா குழம்பி மறுபடியும் சொல்றேன், யசோதா அம்மாவும் நந்த மகாராஜாவும் இட்டர்னல் பேரண்ட்ஸ். அவங்க 2 பேரும் தான் எப்பயுமே உண்மையான பெற்றோர்கள். அது எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் தான் அந்த கோலோக பிருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவா எப்பயுமே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கிருஷ்ணருடைய அம்சம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் வாசுதேவ கிருஷ்ணர். அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்ப அவரு யாரு வம்சம்? அப்ப அவரு யாரு வம்சம்? யாரு? வாசுதேவரு. வாசுதேவர் அம்சம் கிடையாது. அவங்க நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஒரு உயிர் வாழி. அப்ப நந்த மகாராஜர் தான் அவரோட வம்சம். ஆமா, வம்சம் இல்ல, அம்சம். அம்சனாக்கா பகவானிடமிருந்து வந்தவங்க. சரிங்களா? அப்ப அழகா சொல்லப்படுகின்றது, அப்பொழுது பகவானை தங்களது மகனாக பெறுவதற்கு அவர்கள் கடுந்தவங்களை ஏற்றினர். இதன் பலனாக பகவான் அவர்களது மகனாக தோன்றினார் என்றும் கூறப்படுகிறது. அசுரர்களை அல்லது நாஸ்திகர்களை அழிப்பதற்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் பகவான் தோன்றுகின்றார் என்று கீதையில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அப்ப அசுரன் யாரு? கம்சன் அழிக்கின்றார். பல கம்சனால் ஏவப்பட்ட பல அசுரர்கள் அழிக்கின்றார். நம்ம உள்ளத்துல இருக்கின்ற அசுரனையும் அழிக்கின்றார். நாம ஜபம் செய்வதன் மூலியமாகவும் மற்றும் அவருக்கு ஆராதனை செய்வதன் மூலியமாகவும் அவருடைய கதைகளை கேட்பதன் மூலியமாகவும் நமக்குள்ள இருக்கின்ற அசுர குணத்தையும் அளிக்கின்றார். இந்த மாதிரி உலக மக்களின் நன்மைக்காக பகவான் தோன்றுகிறார். அப்ப அவரை தோன்றுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. நமக்காக தோன்றிருக்கின்றார், அதையும் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? என்று கீதையில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. பரித்ராணாய சாதுனாம், பக்தர்களை காப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் யுகந்தோறும் நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி மிகவும் அருமையான ஒரு அத்தியாயம். அத்தியாயத்து 34 பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதுல பிரம்மதேவர், நாராயணர், அப்புறம் காரண உதகசாய விஷ்ணு, கர்ப்போதகசாய விஷ்ணு, இவங்களை பத்தி எல்லாமே சொல்லப்படுகின்றது. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா?
இந்த வாரம் சனிக்கிழமை ஏகாதசி. அதனால ஏகாதசி உபவாசம் மறந்துடாம எடுத்துருங்க. எல்லாரும் ஏகாதசி எடுக்கிறீங்க தானே? கண்டிப்பா எடுப்பீங்கன்னு ஹரே நினைக்கிறேன். கிருஷ்ணா பிரபு, எடுக்கலாம் பிரபு. ஓகே பிரபு. நீங்க நீங்க தூய பக்தர் பிரபு, அதனால நீங்க எடுப்பீங்க. எல்லாரும் தூய பக்தர் நிலைக்கு வரணும். அதுக்காக நம்மளும் ஒரு கறி தான் பிரபு. தமிழ் ஒரு கறி. எல்லாரும் தூய நிலைக்கு வருவதற்காக நம்ம ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இதெல்லாமே பகவான் நமக்காக கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இறந்த பிறகு எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஏதும் கேள்விகள் இல்லை என்றால் ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நான் பிரபு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரபு. சத்தியம் சொன்னீங்க சூரியன் மறைவதும் இல்ல தோன்றுவதும் இல்லை இல்லவா? ஆமா, அப்ப சூரியன் இறங்குறத பாக்குறோம், அது எப்படி பிரபு? அதாவது இந்த சுழற்சி இருக்கு தெரியுமா? இந்த பூமியோட சுழற்சி தெரியுமா பிரபு? அந்த பூமி ஓகே. அதாவது சூரியனோட வெளிச்சம் அந்த மாதிரி, அது உதாரணம், அந்த மாதிரி உதாரணம். அதாவது இப்ப சூரியன் அங்கதான் இருக்கு பிரபு. சூரியன் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு மறைவது, மறைவது, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகுது, சூரியன் உதிக்கிறது நம்ம பாக்குறோம். அது இல்லைன்ட்டு இல்ல, பார்க்க முடியாது. ஆனா பூமி சுத்தும் பொழுது அதோட அமைப்பு அப்படி இருக்கு. இப்ப பாருங்க, நமக்கு இங்க இரவு. ஆனா இதே வேற நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப பகலா இருக்கலாம் அல்லது காலையா இருக்கலாம். அப்ப சூரியன் இங்கிருந்து அந்த நாட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தமா? சூரியன் அங்கதான் இருக்கு, பூமி சுத்துது. இதெல்லாம் பூமி சுத்தும் போது என்ன நடக்குது? நம்மளுடைய பார்வைக்கு பூமி மாறியது இறங்கு தெரியுது. அவ்வளவுதான் பிரபு, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை பிரபு. ஓகே பிரபு, எனக்கு கேட்டதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆமா ஆமா, நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? நம்ம ஏதோ சொல்றப்ப நம்மள திருப்பி இந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அதே போலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த சூரியன் வந்து நமக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த சூரியன் வந்து இன்னைக்கு இப்ப இரவு இங்கன்னு சொன்னாக்கா அது வேற இடத்துல அது சூரியன் உதிக்குது. சில இடத்துல இப்ப பகலாக இருக்கு, சூரியன் இந்த நேரத்துல பல இடத்துல அப்படியே சூரியன் கொதிக்குது, அனல் வீசுது. ஆனா நம்ம அதை பார்க்க முடியல. அதனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல சூரியன் நாளைக்கு காலையில வரும்போது சூரியன் நம்மளோட அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. அதே போலதான் இங்க பகவானை பத்தி அழகாக சொல்லப்படுகின்றது. என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இருப்பினும் கீழ் திசையில் சூரியன் உதயமாவதை போலவே பகவானும் தோன்றுகிறார். சூரியன் ஒருபோதும் கீழ் திசைக்கு சொந்தமானதல்ல. அதே போல பகவானும் ஒருவருக்கும் மகன் இல்லை. சரிங்களா? தத்துவம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.